கௌதம் சில்ல இப்போ உச்சகட்ட பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. ஜெயா வந்து ரொம்ப வந்து சோகத்தில் இருக்காங்க. ரிசல்ட் எப்படி வரப்போதோ என்ன வரப்போதோங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. டெஸ்ட் பண்ணிட்டு ஜெயா முன்னாடி வந்து அந்த இதை வந்து வச்சுருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு பார்ப்பாங்களே அந்த டிவைஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கோடு தான் இருக்குது. இதை நினச்சி வந்து ஹேமா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரிசல்ட் வந்து வரப்போகுது. என்ன வரப்போகுதுன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை, எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப இவங்க என்னமோ ரிசல்ட்டையே பார்த்த மாதிரி ராகினி வந்து எட்டி பார்த்துட்டு ஒரு கோடு தான் இருக்கா, சமாளிச்சிட்டேன். ஏய் ராகினி கை வச்சா எதுவுமே உருப்பிட்டாதா, சரித்தரம் இல்லைங்கிற மாதிரி இவங்களே வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து எல்லாரும் சோகத்தில் இருக்கிறப்ப எல்லாரும் வந்து தலையை தொங்க போட்டாங்க. ரொம்ப கவலையாக வந்து ஜெயா வந்து சோபாவில் சாஞ்சிக்கிட்டு, கடவுளே கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா அப்படி ஹேமாவும் நாங்கள் எல்லாரும் என்ன பாவம் பண்ணோம் எனக்கு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் ரிசல்ட்டில் 2வது கோடு வந்துடுது. இதை வந்து இந்திரா வந்து பார்த்துட்றாங்க. சந்தோஷம் தாங்களே. அத்தை நீங்கள் பாட்டியாக போகிறீங்க, ஏமா கன்சீவ் ஆகிட்டாங்க குடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அந்த டிவைஸை பார்க்குறாங்க. என் செல்லம் என் மருமக இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, சந்தோஷம் தாங்கலை. இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்த ராகினி வந்து மூஞ்சியை பார்க்கணுமே, கண்ணெல்லாம் பிதுங்கி போய் கிடக்கு. ஐயையோ எப்படா இங்கே 2 கோடு வந்துச்சு, அப்போனா இத்தனை நாளாக வந்து நம்ம கொடுத்த விஷயந்தான் தடுத்துக்கிட்டு இருந்துச்சா. ஏமா வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறத இதை கேட்டோன்னு வந்து சுபா என்னமோ அவங்களே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக அப்படியே வந்து என் செல்லம் ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி ஹக் பண்ணுறாங்க நம்ம ஹேமாவை. காவியா, இந்திரா, ஹேமா எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அக்கா எனக்கு என்னமோ வந்து இந்த டிவைஸ் வந்து பொய் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜெயாக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஏய் உங்கள் மாமா உன்னை திட்டுறதுல தப்பே இல்லை, நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம், உனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. உடனே கடுப்பாயிட்டாங்க சுபா. இந்த வீட்டில் நல்லது நடந்தா அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அத்தை நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சா போதும், இவங்க வந்து வந்துடுவாங்க, இவங்க ஏதாவது குட்டிகளாட்டம் பண்ணி அது மாதிரியே நடந்துடும். ஆமாம்ப்பா நானும் ரொம்ப நாளாக நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ இது மாதிரி தான் செஞ்சிகிட்டு இருக்க. இது எல்லாம் தற்செயலாக நடக்குதுன்னு பார்த்தா நீ வாலண்டரியாக செய்கிற மாதிரி இருக்கு. உன் குணத்தை வந்து மாற்றிக்க. எனக்கு என் மருமக தான் முக்கியம். என் மருமகளை காயப்படுத்துகிற மாதிரி யார் செஞ்சாலும் சரி அவங்கள உண்டுலன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாமா இனிமேட் நீ அதிகமாக வெயிட்டு தூக்கக்கூடாது, என்னென்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி ஹேமாவை அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்த சந்தோஷமான விஷயத்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து ஹாலுக்கு வந்து கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயாவும் ஒத்துமொத்த ஃபேமிலியும் என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, கௌரி முதல்ல ஸ்வீட்டை வந்து செய்யுமா, எவ்வளோ செய்ய முடியுமோ சட்டுன்னு அந்த அளவுக்கு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்வீட்டை வந்து செய்யணும்னா எதுக்காக செய்ய சொல்கிறாங்க ஒன்றும் புரியல. சரிம்மா நான் போய் செஞ்சுட்டு வந்துடுறேன், ஸ்வீட் எதுக்கு வெயிட் பண்ணுங்க, இத்தனை நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் நம்ம வீட்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன விஷயம் நடந்திருக்குமா, ஏ வெற்றி உனக்கே தெரியாமல் இருக்கேடா, அதை நினச்சாதான் எனக்கு உன் வாயில தான் முதல்ல சக்கரை பொண்ணுன்னு ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. அப்படியே வாயை தொடர்ந்து அப்பப்போ அப்புறாங்க வெற்றி வாயில். அம்மா போதுமா போதுமான்னு சொல்லி வாய் நிறைய வந்து ஸ்வீட் வச்சுட்டு இருக்காங்க. நீ அப்பாவாக போறடா, உன் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஜெயா அப்படியா இரு நானும் என் பங்குக்கு வந்து ஸ்வீட் அள்ளி வைக்கிறேன்னு சொல்லி அப்படி வந்து இன்னொரு கை ஸ்வீட் எடுத்து அப்படியே வந்து திருப்பி வந்து வைக்கிறாங்க. வெற்றி வாயில நானும் வைக்கிறேன்னு சொல்லி கௌதமும் வந்து வைக்கிறாங்க. இதுக்கு மேலே என் உடம்பு தாங்காது, இவ்வளோ ஸ்வீட்டாடா வந்து பாசத்தில் வந்து ஊட்டி வைப்பீங்க. இந்த வீட்டுக்கு வந்த ராசி எப்படியெல்லாம் பழிச்சிருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இந்திரா, காவியா, சுபாலேருந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல. இந்திரா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான்மா, இந்த வீடு உண்மையிலே ராசி வாய்ந்த வீடு தான். இந்த வீட்டுக்கு வந்தோன்னே நான் கூட அப்செட்டாக இருந்தேன், மாமனாருக்கு இது மாதிரி ஆயிடுச்சு என்னமோ பிரச்சனையாக இருக்கேன்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தா நல்லது தான் செய்கிறோம். அதாவது நம்ம சுற்றி யார் இருக்காங்கங்கிறத பொறுத்து தான்மா நமக்கு நல்லது நடக்கும். நான் சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கௌதம் ராகினியை பார்த்து. என்ன என்னை பார்த்தா நக்கலா தெரியுதா, இல்லை சித்தி இந்த வீடே எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, ஆனால் உங்கள் மூஞ்சி மட்டும் இருண்டா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. ஏய் ராகினியோட சந்தோஷமே அதுதான்டா, இது உனக்கு தெரியாதான்னு சொல்லி ராமச்சந்தர் வந்து திருப்பி செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க. எதிர் புதிரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா, நம்ம சந்தோஷமா இருந்தா அவ வருத்தமா இருப்பா, அவ வருத்தமா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கோம், இப்ப வருத்தப்படுறான்னா என்ன அர்த்தம், நம்மளாம் சந்தோஷமா இருக்கோம்னு அர்த்தம்ப்பா அப்படின்னு சொல்லி கௌதமும் செமையா வந்து கலாய்க்கிறாங்க. எனக்கெல்லாம் இதெல்லாம் தேவைதான். என்ன சித்தி இப்படி கலாய்க்கிறாங்க, என் நேரம்டா கலாய்க்கிறாங்க, உன்னை வச்சு தான் அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும், கம்பெனியை இல்லாமல் ஆக்கி காட்டுறேன், உங்கள் எல்லாரையும் நடுத்தருவில் நிற்க வச்சு காட்டுறேன், என்னையா கலாய்க்கிறீங்கன்னு சொல்லி ராகினி வந்து யோசிக்கிறாங்க. கதிர் நீ யார் என்ன எதுன்னு காட்டணும்டா, பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு போகணுண்டா அப்படின்னு சொல்லி அவங்கள உசிப்பேத்தி விட்டு கம்பெனியை திவாலாக்க தான் பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி.
வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒட்டுமொத்த குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கௌதம் மட்டும் தன்னந்தனியாக இருக்கிறத வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல. நம்ம ராமச்சந்திரனும் ஜெயாவும் சுபா நீயும் கூடிய சீக்கிரம் வந்து ப்ரெக்னென்ட் ஆவ எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. அடுத்தது சீமந்தம் நம்ம சுபாக்கு தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.